IBC தமிழ் செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிரான நிலைப்பாடு ஒன்றை அரசாங்கம் எடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தற்போதைய அமர்வில் இலங்கை தொடர்பாக சமர்ப்பிக்கப்படவுள்ள தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி இணை அனுசரணை வழங்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் அரசாங்கம் இதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இதுகுறித்து வெளிவிவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளதாவது: இணை அனுசரணை வழங்குவதன் மூலம் நிலையான நீண்டகால நல்லிணக்க நடவடிக்கைகளுக்கான தனது அர்ப்பணிப்பையும் உறுதிப்பாட்டையும் அரசாங்கம் வெளிப்படுத்தும். புதிய தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்குவதன் மூலம் கடந்த காலத்தின் தீர்மானத்திற்கான மேலதிக அவகாசத்தை கோரவுள்ளது. புதிய தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கும் விடயத்தில் பிரிட்டனுடன் அரசாங்கம் இணைந்து செயற்படும். இலங்கை அரசாங்கத்தின் இந்த தந்திரோபாயம் இலங்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக சர்வதேச யுத்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையை தவிர்க்கும். 2009ஆம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட அப்போதைய ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூனிற்கு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளின் தொடர்ச்சியாகவே 2015ஆம் ஆண்டின் தீர்மானமும் அதன் பின்னரான நடவடிக்கைகளும் அமைந்துள்ளன. கடந்த சில வருடங்களில் காணாமற் போனவர்களின் குறித்த அலுவலகத்தை அமைப்பது, இழப்பீட்டிற்கான அலுவலகத்தை அமைப்பது உட்பட பல நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளது. இதன் காரணமாக இலங்கை மக்கள் பொருளாதார நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.